Hi all, welcome back to our channel My Bionotes. So இந்த வீடியோல நம்ம வந்து interest inventories, some important interest inventories இருக்கு to measure your interest அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு என்னென்னலாம் இருக்குது அது அப்படின்னா என்ன, இப்போ SVIB, ஸோ SVIBனா ஸ்ட்ராங் ஒகேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பிளாங்க் அப்படின்னா என்ன, அதே மாதிரி ஸ்ட்ராங் கேம்பல் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி அப்படின்னா என்ன, த்ரஸ்டன்ஸ் ஆக்குபேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னா என்ன, லீத்ராப்ஸ் ஆக்குபேஷனல் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி. ஸோ இதுதான் இந்த டாபிக்ஸ் தான் நமக்கு இன்னி வீடியோவில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் our சேனல். ஸோ கம்மிங் டு our இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிஸ், it comes in the subject assessment for learning. So coming to SVIB, so SVIB na enna, strong vocational interest blank. It was given in 1927 la in the actually in the test. So the set of questions கொடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஆன்சர், அந்த டெஸ்ட்டி கொடுக்குற ஆன்சரை வச்சு உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னு we can find out. So this SVIB was given by E.K. Strong, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏல. அவர் ஃபஸ்ட்டு 1927 இதை கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ மென்னை பொறுத்த வரைக்கும் 47 வெக்கேஷன்ஸ், ஸோ உமனை பொறுத்த வரைக்கும் 28 வெக்கேஷன்ஸ் இவர் கொடுத்துருக்காரு ஜாப்ஸை. ஸோ அவங்க மென்னுக்குன்னு தனியாக உமனுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை இது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ 11 செக்ஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ என்ன செக்ஷன்ஸ், எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ டெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, இதில் 400 டெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். 17 இயர்ஸ்லேருந்து இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து கொடுக்கலாம், 17 இயர்ஸ் ஏஜ்லேருந்து. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும் இந்த டெஸ்ட் ஐட்டம்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 400 டெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன ஏரியாஸில் இந்த டெஸ்ட் இருக்குன்னா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில், வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸில், உங்கள் ஆக்குபேஷன் சம்மந்தமான டெஸ்ட் கொஷின்ஸ், ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸு, உங்களோட இதெல்லாம் கேட்டால் தானே உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது சம்மந்தமான கொஷின்ஸ் தான் அந்த டெஸ்ட் ஐட்டமில் இருக்கும். ஸோ ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சோஷியல் கான்டாக்ட்ஸ் இது எல்லாமே பேர்ஸாக கொடுத்துருப்பாங்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே தே ஆர் கம்பேர்டு வித் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஸோ உங்களோட கிரிக்கெட் உங்களுக்கு பிடிக்கும்னா, ஸோ அதை வந்து தோனி கூட கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபீல்டில் சக்ஸஸாக இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணி இட் வில் பி கிவன் this SVIB. And coming to strong Campbell interest inventory, so இதுவும் to measure your interest, SCII. so it was given in 1974 by David P. Campbell என்றவர் இதை கொடுத்துருக்காரு. இதில் வந்து 325 ஐட்டம்ஸ் இருக்குது, 7 செக்ஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சது லைக், இன்டிஃப்ரெண்ட் ஆர் டிஸ்லைக் அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும் இந்த டெஸ்ட் கொஷின்ஸ்க்கு. ஸோ இந்த 7 செக்ஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த 7 செக்ஷனில் ஃபஸ்ட்டு 5 செக்ஷனில் ஆக்குபேஷன், ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் இன் டே டு டே லைஃப், அம்யூஸ்மெண்ட்ஸ், டே டு டே கான்டாக்ட், ஸோ இது சம்மந்தமான கொஷின்ஸ் இருக்கும். லாஸ்ட் 2 செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப லாங் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அபவுட் கம்பேரிங் திங்ஸ் அண்ட் மென் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட்டு, கம்பேரிஷன் அபவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, டு ஃபைண்ட் யுவர் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. கம்மிங் டு த்ரஸ்டான்ஸ் ஆக்குபேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஷெட்யூல், ஸோ நேம்லேருந்தே சொல்லலாம், இட் வாஸ் கிவன் பை LL த்ரஸ்டான். அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன், த்ரஸ்டான் கொடுத்துருக்காரு. த்ரஸ்டல் ஆக்குபேஷனல் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரினா என்ன, ஸோ இட் இஸ் ஃபார் த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள் அவுட் 2. ஸோ இப்போ 2 ஆக்குபேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ 2ல் உங்களுக்கு எது நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க, 2மே அப்படின்னா 2த்தையும் சர்க்கிள் பண்ணணும் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இல்லைனா 1 மட்டும்னா 1 மட்டும் சர்க்கிள் பண்ணணும், இல்லை 2மே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லைனா இன்டூ பண்ணி விட்டுருணும். அண்ட் இந்த ரிவைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 rows அண்ட் 10 columns இருக்கும் இதில். ஸோ மொத்தமாக 100 ஸ்கொயர்ஸ் இருக்கும், 10 rows 10 columns இருந்தால் 100 ஸ்கொயர்ஸ் இருக்கும் இந்த ரிவைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஷெட்யூலில். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டேஷ்னல், ஏன்னா எல்லாமே உங்களோட ஆக்குபேஷன் ரிலேட்டடான இது கேட்டால் தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்குபேஷன் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸிக்யூட்டிவ்,
persuasive, linguistic, humanitarian, artistic and musical. So இது சம்பந்தமான இது இருக்கும் questions. And 1 mark will be given for each, and also total score பார்த்தீங்கன்னா 0 to 10. This is mainly for the vocational guidance, for your job or your field of interest guidance காக. And coming to Thurston's occupational interest schedule, இந்த பார்த்தீங்க, இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும் வாட் இஸ் TOIS அப்படின்றது. இங்கே பாருங்கள், நான் பேர்ஸில் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் ஆக்குபேஷன். ஸோ இங்கேயும் வந்து பாருங்கள் பேர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சயின்ஸில் ஃபிசிசிஸ்ட், இன்ஜினியர். ஸோ இது ரெண்டில் நீங்கள் எது சர்க்கிள் பண்ணணும், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ. இப்போ ரெண்டுமே ஃபிசிசிஸ்ட்டு இன்ஜினியர் ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கும்னா ரெண்டையும் சர்க்கிள் பண்ணலாம். இப்போ இன்ஜினியர் தான் எனக்கு பிடிக்கும், இன்ஜினியரிங் எனக்கு பிடிக்கும்னா இன்ஜினியரிங்கை மட்டும் சர்க்கிள் பண்ணும். இல்லை எனக்கு ரெண்டுமே பிடிக்காது அப்படின்னா ரெண்டுத்தையுமே இன்டூ பண்ணி விட்டுருணும். ஸோ அப்படி தான் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ ஆடிட்டர், கெமிஸ்ட்டு, பேங்கர், மிஷின் இன்ஜினியர், ஸோ இந்த மாதிரி பேர்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிசியாலஜிஸ்ட், ஜூவாலஜிஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதான் 10 rows 10 columns இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணால் அப்படி தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ Leithrop's occupational interest inventory, this is the last one. Lee and Throp அப்படின்னு 2 பேர் இதை கொடுத்துருக்காங்க. 240 டெஸ்ட் ஐட்டம்ஸ் இதில் இருக்கும். டிக் 1 of 2 descriptive statement, 2 descriptive statements கொடுத்துருப்பாங்க. 1 மட்டும் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். Social and personal, related to nature, mechanical, economy, art, science related will be given. This is about Leithrop's occupation interest inventory. That's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.